மீசை அண்ணாச்சி நேயர்களுக்கும் நண்பர்களுக்கும் வணக்கம். நாம் தொடர்ந்து சிவபுராண விளக்கத்தை பார்த்து வருகின்றோம். திருவாசகத்தை இயற்றிய மணிவாசக பெருமான் சிவபுராணத்தை சிதம்பரத்திலிருந்து இயற்றினார். அதை நாம் கண்ணுறுகின்ற பொழுதும் படிக்கின்ற பொழுதும் நமக்கு ஆத்ம ஞானம் ஏற்படுகிறது. இறைவனின் பக்தி நம் உள்ளத்திலே உயருகிறது. அவ்வாறான அந்த சிவபுராணத்தினுடைய 36வது வரியிலிருந்து 40 வரிகளுக்கான விளக்கத்தை நாம் பார்க்கவிருக்கின்றோம். ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே அப்படின்னு பார்த்தோம். இப்போது வெய்யாய் தனியா ஏமான நாம் விமலா. வெய்யாய் என்றால் வெப்பமானவனே, தனியாய் என்றால் குளிர்ச்சியானவனே. அதாவது அவர் இறைவனை எண்ணுகிறவர்களுக்கு குளிர்ச்சியாகவும் எண்ணாதவர்க்கு வெப்பமாகவும் இருக்கின்றவன். வெய்யாய் தனியா இயமான நாம் விமலா. இயமான என்றால் நமக்கு உடனிருப்பவன். நாம் விமலா. விமலா என்றால் மும்மலங்கள் என்று சொல்லக்கூடிய மலங்களை அறுத்தவன், மலங்கள் இல்லாதவன், எந்த குற்றமும் இல்லாதவன் இறைவன். பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருளி. உலகத்தில் இருக்கின்ற அனைத்தும் பொய், இறைவனை தவிர. உடல் பொய், உயிர் பொய், நாம் பேசுவது பொய், உடல் பொருள் ஆவி என்பது அத்தனையும் பொய். பொய் உலகத்தில் இருக்கிற அத்தனையுமே பொய். இந்த பொய்யா இருக்கிறதெல்லாம் என்கிட்ட வேணாம். பொய்யாயின எல்லாம் என்னிடமிருந்து போய் அகல, என்னிடமிருந்து விலகி இருக்க. ஆமாம், பொய்யாயின எல்லாம் போய் அகல வந்தருளி. என் இதயத்தில் வந்து இருந்து கொண்டு எனக்கு அருள்கின்றவனே. பொய்யாயினையெல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே. மெய்ஞானம் என்பது உண்மையான ஞானம். ஆமாம், இறைவன், அதாவது அஞ்ஞானம் என்பது அறிவு இல்லாது இருப்பது, மெய்ஞானம் என்பது இறைவனுடைய அறிவை பெறுவது. மெய்யான ஞானத்தை எனக்கு அளிக்கின்ற இறைவனே, அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே. மெய் ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே. சுடர் என்றால் தீயிலிருந்து ஏற்படுகின்ற அந்த ஒரு கங்குன்னு சொல்லுவாங்க, தீ. மெய்ஞானமாகி மிளிர்கின்றனா ஒளிருதல். இப்போ தங்கம், அதை நம்ம என்னாகும், சுட சுட வெண்மையாகும். அதுபோல் மெய்ஞானம் இருக்கின்ற பொழுது நம்முடைய அறிவு மிளிரும். மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே. மெய்யான சுடர் போன்ற ஒளியின் வடிவானவனே. ஆமாம், இறைவனே ஒளியின் வடிவாகத்தான் இருக்கின்றான். ஆகவே தான் அண்ணாமலையாரை நாம் ஒளி வடிவத்திலே வணங்குகிறோம், தீபமேற்றி வணங்குகிறோம். நினைத்தாலே முத்தி தருகின்றவன் திரு அண்ணாமலையார். ஆகவே மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே, எஞ்ஞானம் இல்லாத இன்பப் பெருமானே. எந்த விதமான ஞானமும் இல்லாது இருக்கின்ற எனக்கு விஞ்ஞானம் இல்லாதான் இன்பப் பெருமானே, வந்து என்னை ஆட்கொண்டு எனக்கு இன்பத்தை தருகின்றவனே. எஞ்ஞானம் இல்லாதான் இன்பப் பெருமானே, அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே. அஞ்ஞானம், விஞ்ஞானம் என்றால் அறிவியல், மெய்ஞானம் என்றால் மேன்மையான ஞானத்தை உடையவன், அஞ்ஞானம் என்றால் அறிவு இல்லாதவன், சிந்திக்க தெரியாதவன். அஞ்ஞானம் தன்னை, இதுபோன்ற இருளை போன்ற அஞ்ஞானத்தை பெற்று இருக்கின்ற என்னிடமிருந்து அந்த இருளை விளக்குகின்றவனே. எப்படி இல்லகை விளக்கது இருள் கெடுப்பதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுபோல் வெளிச்சம் வந்தவுடனே இருட்டு ஓடிடும்.
எப்படி பனித்துளி சூரியன் வெப்பத்தால் மறைகிறதோ அதுபோல் இருள் என்பது ஒளி வந்தவுடன் இருள் ஓடி விடுகிறது அல்லது மறைந்து விடுகிறது. யாராவது இருளை போ என்று கூறுகிறோமா? அதுபோல அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதியிலா அனைத்துலகும். இது அடுத்த வரி. இப்பொழுது வெய்யாய் தனியாய் ஏமான நாமிமலா பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே எஞ்ஞானம் இல்லாத இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே என்கின்ற வரிகளுக்கு விளக்கத்தை எளிமையான முறையிலே பார்த்து